காட்டி நல்லா இருக்கும். செலுவா நீ அந்த செலுவா செலுவான்ட்டானு நீர் ஆமாட்டே ఇది పట్టు మీరేమో అడిగేస్తున్నారు அடுத்த டைம் கொண்டு வரேன். கண்டிப்பா இங்க எடுத்துட்டு வரோம். நிறைய வாங்கிட்டு வரோம். இன்னைக்கு எவ்வளவு வருவாங்கன்னு தெரியல அப்படிங்கிறதுனால வந்துட்டோம். அடுத்த டைம் வரையும் கண்டிப்பா வரோம். இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 2028 வந்தேன். அப்பதான் அப்பாவை 2024 டிசம்பர் இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. பரவாயில்ல, இது வந்து இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறோம். நவதானியங்கள் தானங்கிறது இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறோம். அது வந்து உங்களால ஆரம்பிச்சு வச்சிருக்கு, நீங்க ஊதியூர் மக்கள்னால ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அடுத்த முறையிலிருந்து இது வந்து பெருகி வரணும், நிறைய பேருக்கு போய் சேர்ற அளவுக்கு நடக்கணும். இதெல்லாம் நல்லபடியா நடந்ததுன்னா நான் அடுத்ததாக கொண்டு வர இல்லை நிறைய கொடுத்துட்டு வரேன். இது வந்து என்னன்னா பருப்பு 190 சரி, அது வந்து அந்த குழந்தை கையாலேயே உங்களுக்கு அன்னதானம். ஆமா நான் பார்த்தேன். அப்ப அப்பா இறந்தப்பயே நான் வந்து உங்களை தானே பார்த்துட்டு போனேன். உங்களை இல்லை, தம்பிய அண்ணன் அவரை தான் பார்த்துட்டு போனோம். அப்புறம் அவரை பார்த்துட்டு போய் 2 நாளையில் நான் ஹாஸ்பிட்டல் தான் போகலான் இருந்தேன். அவரை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகலான் இருந்தேன். அப்புறம் வந்து சரி இங்கே வந்து தம்பியை பார்த்து கொடுத்துட்டு போயாச்சு. அதுக்கு மேலே பார்த்தேன் இங்கே கொங்கணேஸ்வரர் கோயிலுக்கு போகையில் அப்பாவோட இது கண்ணீர் அஞ்சலி இருந்தது.
சரி பரவாயில்ல, அவரோட ஆன்மா நல்லபடியா இறைவன் போய் சேர்ந்தது. மேடம் இங்க வாங்க அக்கா, நீங்க அப்படியே வீடியோவில் சொல்லுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊதியூர்ல நாகராஜ ஐயாவுக்காக வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அதே ஊர் தான். அந்த ஊர்லயே இன்னொரு மக்களுக்கு அம்மா உங்க பேருங்க? சுப்பாய் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கம்மா? எனக்கு கையங்கால ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த கையை கால் கொஞ்சம் தடி ஓட்டுக்கிட்டு நடக்கணும். கையெல்லாம் சுத்தமாக வரணும். என்ன மாதிரி உதவி வேணுங்கம்மா? நாம வார்த்தை என்ன செஞ்சாலும் சரி. இல்லை, உங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவைப்படுது? இன்னைக்கு உங்களுக்கு ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க? உங்கள் குடும்பம்? எனக்கு ஒருத்தர் இல்லைங்க, ஒரு பையன் இருக்கிற அவங்க குடியாருனா போச்சு. அவங்க வீட்டில் 3 குழந்தை இருக்குது. அவன் மருமகன் சீரழியுது. அப்புறம் ஒரு மகன் வீட்டில் மகன் இறந்துருச்சு, மருமக தான் இருக்கிறான். உங்கள் கணவர் இல்லை? எனக்கு கணவர் இல்லை, இறந்துட்டாங்க. இப்போ நீங்கள் யார் கூட இருக்கீங்க? நான் ஒண்டியா இப்போ உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சால் ஏதாவது நடக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி தரணுமா? இல்லை வந்து உங்களுக்கு மாத்திரை ஏதாவது கொடுக்கணுமா? இல்லை வேற ஏதாவது ட்ரெஸ் மாதிரி கேட்குறீங்களா? என்ன மாதிரி கேட்குறீங்க? நாம பார்த்து என்னத்தை செஞ்சாலும் நம்ம பார்த்துனா சாப்பாடு பண்ணீங்க, ஏதாவது ஒரு உதவி பண்ணுனா கூட மாசத்துலேயே ஒரு அண்ணனுக்கு பண்ணுங்க. இல்லை, மாசங்கிறது வந்து அவரோட கண்டிஷனே வேணும். அவர் வந்து பாதிக்கப்பட்டு பாவம் அந்த அதாவது அந்த உதவி வந்து நாகராஜ் ஐயாவுக்கு செஞ்ச உதவி இல்லை, அந்த அம்மாவுக்கு செஞ்ச உதவி. அதனால வந்து அது அவங்களுக்கு வேற. அம்மாவுக்கு ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்கம்மா. சாப்பாட்டுக்கு தான் கஷ்டமாம்மா, சாப்பாட்டுக்கு. சரிங்கம்மா, சரி பார்ப்போம். சரி வரேங்க. சரி நம்ம போட்டு பார்ப்போம் என்ன வருதோ.